வணக்கம். நெறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அந்த மாதிரி கேட்பாங்க. எதுக்குன்னா, உண்மையான ஜோதிடர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப அது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாதகம் குடுப்பீங்க. இங்க லக்னம்னு ஒரு இருக்கு. அது இந்த லக்னம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, நம்ம பர்த் டைம் சரியா இல்லைன்னா லக்னம் சேஞ்ச் ஆயிடும். ராசி ஒரே ராசியில நெறைய பேர் பொறந்திருப்பாங்க. அது சரியாகாது. ஆனா லக்னம் கரெக்ட்டா இருக்கணும். அதுக்கு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. நீங்க குடுத்திருக்கிற டைம் வச்சு உங்க ஜாதகம் சொல்லக்கூடாது. அங்க இருக்கிற அந்த பர்த் டைம் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பாஸ்ட்ல நடந்திருக்கிற ஈவெண்ட்ஸை சொல்லி அது மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் நாம ஜாதகத்தை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? நெறைய பேர் நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் அவருக்கு இது தெரியாது. அவர் இது பண்ண மாட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா எத்தனை பேரோட ஜாதகம் கொடுத்தாலும் கூட அவர் 5 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்ல சொல்லிடுவாங்க. அது நீங்க நம்பக்கூடாது. ஒரு ஹாரோஸ்கோப் மேல நம்ம ஒர்க் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய பேர் சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்கன்னு கேட்பாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் லக்னம் சரியா இருக்கா நீங்க கொடுத்துருக்கிற பர்த் டைமுக்கு மேட்ச் ஆகுது அது நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். செகண்ட் அங்க இருக்கிற ராசியிலிருந்து பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் சந்திர லக்னம், சூரியன் எல்லா இடத்துல இருந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் பார்க்குறேன். பார்த்ததுக்கு அப்புறம் கை ரேகையில இருக்கிற லைன்ஸ் அந்த இவெண்ட்டை இண்டிகேட் பண்ணுதா அதை நான் பார்க்குறேன். இங்க சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. பிரஸ்னம் பார்க்குறேன். இந்த ஹோராரி அஸ்ட்ராலஜர் சொல்லுவாங்க. பிரஸ்னத்துல நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இவெண்ட் கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிஃபிக்காக போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வெறும் நான் விம்சோத்தர தசை மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். சரதசா, யோகின் தசா, இந்த மாதிரி தசா பீரியட் எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன். இது புரோத் பராசரா ஓரசாஸ்திரத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். அது 100% கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மீன ராசி 2026 மார்ச் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த வார பலத்துல இந்த மீன ராசியில பிறந்தவர்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, விசேஷங்கள் இருக்கு, யோகங்கள் இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம பாசிட்டிவ் பார்க்கலாம். மீன ராசியில பிறந்தவர்கள் வீடு கட்டுற யோகம், லேண்டு வாங்குற யோகம், நிறைய டைம்ல இருந்து நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி ஆகுது சார், நிறைய ப்ராப்பர்ட்டி கிடைக்கல சார்ன்னு கேட்பாங்க. ஆனா இந்த டைம் பீரியட்ல ப்ராப்பர்ட்டி யோகம் கண்டிப்பா இருக்கு. வீட்டில் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட், ரொம்ப நல்லா ஒரு ஹாப்பியாகிற மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக உங்க மனசுல ஏதோ தாட்ஸ் இருந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த டைம் பீரியட் ரொம்ப ஈஸியா நடக்கும். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, 12ஆன ஒரு 12th ஹவுஸ் லார்ட் ராசியில இருக்கிறது ஹெல்த் பிரச்சனை. யூஸ்வலி காலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது போன்ஸ், மசில்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு. ஹெட்ஏக் வர சான்சஸ், மைக்ரேன் மாதிரி பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு. இது சரி பண்ணிக்கலாம். ஃபைனான்சியலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எதுக்குன்னா செவ்வாய் 12th ஹவுஸ்ல இருக்கிறது லாஸ் ஆகும். அதனால ஜாகிரதை இருங்க. ஒரு மந்த் நீங்க அந்த செவ்வாய் கிரகம் சேஞ்ச் இருக்கும். சேஞ்ச் அந்த பிளேஸ் விட்டு வேற பிளேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, போனதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்ப பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன, சனி 7வது வீடு பார்க்கும்போது திருமணம் டிலே ஆகிடும். ஸோ இந்த திருமணம் டிலே ஆகலாம். நிறைய பேருக்கு சம்பந்தம் கிடைக்காது, நல்ல ப்ரொபோசல் வராது. இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கண்டிப்பா நீங்க சந்திப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஷஷ்ட பாவத்தில் இருக்கிற கேது பகவானால கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், அது பூர்வீக சொத்தா இருக்கலாம், நீங்களே வாங்கியிருக்கிற சுயார்ஜித சொத்தா இருக்கலாம். இங்க ஏதாவது ஒரு சேஞ்சஸ், டென்ஷன், டிஸ்பியூட் லீகலா இருக்கலாம், யூஸ்வல் டிஸ்பியூட் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கரியர்ல மட்டும் மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. புதுசான ஜாப் சேஞ்ச் இருக்கிற ஜாப் கிடைக்கிற சான்சஸ், ரொம்ப சூட்டபிளான ஜாப் கிடைக்கிற சான்சஸ், வெளிநாட்டு ஜாப் கிடைக்கிற சான்சஸ், இருக்கிற ஜாப்லயே ப்ரொமோஷன், ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கிற சான்சஸ் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா ஜாப் சேஞ்ச் ஆகும். இதுக்குன்னு ஜூன்ல இந்த இந்த குரு கிரகம் தன்னோட ராசியை சேஞ்ச் பண்ணும். கர்க்க ராசிக்கு போயிடும், அச்சஸ்தானம். அந்த டைம் பீரியட்ல எஸ்பெஷலி ஜூன் டைம் பீரியட்லயே உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் ஆகல. அந்த டிரான்சிட் கண்டிப்பா இருக்கு.
அந்த புது ஜாப்லேயே ப்ரோக்ரஸ் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் வந்து ஜாப் விட்டுட்டு பிஸ்னஸுக்கு போவாங்க. இது எல்லாருக்குமே சக்ஸஸ் இருக்கு. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஃபைனான்சியல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகும். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாமே மீன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. நன்றி.